எல்லாருக்கும் வணக்கம். வருகின்ற திங்கட்கிழமை மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள். இந்த முறையும் திமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 200 தொகுதிகளுக்கு மேலே வருமானு கேட்டால் வாய்ப்பு இல்லை. இழுபறியாக கூட வரலாம், ஆனால் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, திமுக எந்தெந்த ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்திருக்கோ அந்த ஆண்டுகள்லாம் ஒரு உச்ச நடிகரை பயன்படுத்தும். தனக்கு எதிராக ஒன்று உட்கார வைக்கும், இல்லையா தனக்கு ஆதரவாக பயன்படுத்தும். 1996 ரஜினியை பயன்படுத்தினாங்க. எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, ரஜினியோட புகைப்படத்தையும் அவரோட பேச்சையும் பயன்படுத்தினாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ஆசி பெற்ற சின்னம், ஆதரவு பெற்ற சின்னம் அப்படின்னு பயன்படுத்தி 96 ஆட்சி பிடிச்சாங்க. மீதி 2006 பார்த்திங்கன்னா விஜயகாந்த் ஐயாவுக்கு சில பல குடைச்சிகள் கொடுத்து, தொல்லைகள் கொடுத்து, தனக்கு எதிராக கட்சி உருவாக்க வச்சு ஒரு 8% 10% ஓட்டை பிரித்து கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒருவேளை அவங்க அந்த ஆண்டு அவர் வரலைன்னா அந்த ஓட்டுகள் அப்படியே ஏடிஎம்கே போயிருந்துருக்கலாம். அதனால் இல்லாத காரணங்களால் திரும்பி 2006 உதயசூரியன் ஆட்சிக்கு வருது. மீண்டும் 2021 அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கமலஹாசனை 2018 செதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று கமலஹாசன் இல்லை திமுக அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்க வைக்கிறாங்க. அவர் டார்ச் லைட் எடுக்கிறதும், டிவி உடைக்கிறதும், திமுக மாற்று நான் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அதை செயல்படுத்துகிறதே திமுக தான். நடிகரை உருவாக்குறதும் சரி, அதை வளர்த்து விடுறதும் சரி திமுக தான். ஏன்னா தனக்கு வாக்கு வரலாம் கூட பரவாயில்ல, தன் எதிரிக்கு வாக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற திமுக தெளிவாக இருக்கும். ஏன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் புது வாக்காளர் உருவாக்கிட்டே இருப்பாங்க. அந்த புது வாக்காளர்கள் தான் ஆட்சியை தீர்மானிப்பாங்க. ஏன்னா 2 கட்சிக்குமே கோர் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. அவங்கள பார்த்திங்கன்னா கழுத்தறுத்து போட்டால் கூட ஒன்று உதயசூரியன் இல்லைன்னா ரெட்டலை அவங்கள தான் வாக்கு செலுத்துவாங்க. அந்த ஓக்கோட அந்த ஒரு 15 20% வாக்கோட ஒரு 10% சேர்ந்தால் போதும், ஆட்சியை பிடிச்சிடலாம். அதுதான் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2026 இப்போ விஜயை உருவாக்கி விஜயை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது திமுக. ஒன்று டிவிக்கே இல்லை டிஎம்கேன்னு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த முறையும் பார்த்திங்கன்னா திமுக வருவதற்கான பாசிபிள் இருக்குது. வர திங்கட்கிழமை மே 4ஆம் தேதி அதுக்கான முடிவுகள் தெரியும். சந்திப்போம். தமிழ் தேசியம், நாம் தமிழர்.